ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் வீடியோவை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன் a race of 1 kilometer, A gives B a start of 100 meter. A gives B a start of 100 meters அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரேஸ் நடக்குது. அந்த ரேஸில் பி வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. பி வந்து ஏவோட முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க? பிக்கும் ஏக்கும் 100 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் a ரேஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ரேஸ் கோர்ஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும்னா 1 கிலோமீட்டர். இங்கே மித்த யூனிட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. நம்ம வந்து டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் சம் போடும்போது யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. மித்த இடத்துலலாம் பாருங்க செகண்ட்ஸ் அண்ட் மீட்டர்ஸில் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் கிலோமீட்டரில் இருக்கு. ஸோ இதை வந்து கிலோமீட்டர்ஸாக இருக்கிறத நான் மீட்டர்ஸ்க்கு மாற்றிக்கேன். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 meters. செகண்ட் லைன் பாருங்க, ஸ்டில் வின்ஸ் பை 20 seconds அப்படின்னா என்னதுங்க? ஏ தான் வின் பண்றாங்க. ஏ லேட்டா ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா 20 seconds முன்னாடியே ரீச் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்ப ஏவோட டிஸ்டன்ஸ், டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 meters. பியோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணுங்க? 900 மீட்டர்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு? 100 meters. சரிங்க, இப்போ வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோங்க? 20 seconds. அதாவது டைம் ஆஃப் ஏ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ தான் ஜாஸ்தி ஸ்பீடாக ஓடி இருக்காங்க, ஏ தான் சீக்கிரம் ஓடி இருக்காங்க. ஸோ டைம் ஆஃப் ஏ அப்புறம் டைம் ஆஃப் பிக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 20 seconds. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு டைம் தான் தெரியணும். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதிக்கலாங்க. இப்போ டி ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? 1000 பை ஸ்பீட் ஆஃப் ஏன்னு இருக்குங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் ஏவும் தெரியாது, டைம் ஆஃப் ஏவும் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டைம் ஆஃப் ஏவை டீன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேங்க. அப்போ டைம் ஆஃப் பி வந்து எவ்வளோவா இருக்குங்க? ஏ வந்து டோட்டல் ரேஸை கம்ப்ளீட் பண்ணது டி டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அப்போ பி வந்து ஏ எடுத்துக்கிட்ட டைமோட 20 seconds வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிச்சு. ஸோ டி ஆஃப் பி வந்து டி ப்ளஸ் 90. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஸ்பீட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேங்க. இந்த ஃபார்முலாவில் தான் போடுறேன். இதில் நான் டி ஆஃப் ஏ டைமை வந்து அஸ்யூம் பண்ணதுனால ஸ்பீட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். 1000 பை டீன்னு வருங்க. அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் பி வந்து எவ்வளோ வரும்? 900 பை டி ப்ளஸ் 20ன்னு வருங்க. ஓகேங்களா? இப்போ சம்மோட அடுத்த லைனை வாசிச்சு பாருங்க. பட் இஃப் ஏ கிவ்ஸ் பி a ஸ்டார்ட் ஆஃப் 25 seconds, பி வின்ஸ் பை 50 meters அப்படின்னு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தங்க? ஏ வந்து பி வந்து 25 seconds முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா பிக்கும் ஏக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 50 மீட்டர்ஸாக இருக்கும். பி தான் வின் பண்ணுது. அப்போ இந்த கேஸில் பி எவ்வளோ ஓடி இருக்கும் அப்படின்னா 1000 meters ஓடி இருக்கும். ஏன்னா அது ஃபினிஷ் பண்ணிருச்சு, வின் பண்ணிருச்சு. அப்போ ஏ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதே டைமுக்கு ஓடி இருக்கும்? 950 meters தான் ஓடி இருக்கும். அப்போனா தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 50 meters வரும். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நம்மளோட யூஸ்வலான ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்ற ஃபார்முலாவில் நம்ம வந்து இப்போ டைம் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். பி தான் வேகமாக ஓடி இருக்கு. ஸோ டிபி மைனஸ் டிஏ ஈக்குவல் டு 25 செகண்ட்ஸாக இருக்குது. டிபி வந்து என்னதுங்க? இதிலேருந்து நம்ம டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டி பை எஸ்ன்னு, அதாவது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் பி பை ஸ்பீட் ஆஃப் பி மைனஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பை ஸ்பீட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 25ன்னு வரும். டிஸ்டன்ஸ் ஆஃப் பி வந்து இங்கே எவ்வளோங்க? 1000 meters ஓடி இருக்கு. ஸ்பீட் ஆஃப் பி இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, இதை போடுங்க. 900 பை டி ப்ளஸ் 20 மைனஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ வந்து இந்த இடத்துல 950. ஸோ 950 பை ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து இங்கே இருக்குல்லங்க, இந்த இது, அதாவது இங்கே இருக்கிறது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சது 100 பை டி ஈக்குவல் டு 25. இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தாங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா
இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இது 5 டேபிளில் 19 டைம்ஸ் வரும். இது 20 டைம்ஸ் வரும். ஸோ 10t + 20/9 மைனஸ் 19t/20. ஏன்னா கீழே இருக்குங்க. டிவிஷனுக்கு டிவிஷனில் இருக்கிறதுனால இது மேலே போயிடும். இப்போது நான் வந்து எல்சிஎம் எடுத்தேன்னா 9க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தேன்னா 180 வருங்க. ஏன்னா 9ம் 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர், இது 2. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸே இல்லை. அப்போ 9 × 20ன்னு போட்டுற வேண்டியது தான். அப்போ இங்கே வந்து 200 × t + 20 மைனஸ் 19 × 9 வந்து 171tங்க ஈக்குவல் டு 25. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 200t + 4000 minus 171t/180 ஈக்குவல் டு 25ன்னு வருங்க. 200tக்கும் 171t மைனஸ் பண்ணோன்னா 29t + 4000 divided by 180 ஈக்குவல் டு 25ன்னு வரும். 29t ஈக்குவல் டு 180 × 25, அதாவது இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 25 × 180 வந்து 4500ங்க. இந்த ப்ளஸ் 4000 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4000 போயிடும். ஸோ t ஈக்குவல் டு 500/29. ஸோ இவ்வளோ டைம் பீரியடில் தான் ஏ வந்து 1 கிலோமீட்டரை, அதாவது 1000 மீட்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் தான் ஏ எடுத்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டோட மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.